சாங்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு. அது எந்த அளவில் நம்ம வேகமாக முடிக்க போறோம், அப்புறம் அந்த இன்க்ரீஸ் பண்ணணும் ஒன்றும் இல்லை. எனக்கு ஏற்கனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் சொன்ன இந்த ரெக்ரூட்மெண்ட் அந்த 3192 பேர் நாங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அடுத்த கட்டம் நாங்கள் சீட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடுவோம். சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காட்டில் ஒரு துறைக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதில் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இந்த பேட்ச் எடுங்க இந்த பேட்ச் எடுங்கும் போது நாங்களும் இந்த பேட்ச் அப்போ இப்போ சொல்லிட்டு 4 மாதத்துல நம்ம புதுசாக ரெக்ரூட் பண்ண போகிறோங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம டைம் டேபிளே நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள். ஆனால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒருத்தங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த வழக்கு அது நிலுவையில் இருக்குது. அது நம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் போராடுறோம். அது நம்பர் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பேசினதுக்கப்புறம் சரி அடுத்த வாரம் நாங்கள் அர்ஜென்ட் பண்ணுறோம்னு இப்படியே தான் போயிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு ரிசல்ட் நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு டீச்சர்ஸ் இருந்தால் தான் நாங்கள் ஸ்கூல் நடத்த முடியும். நாங்கள் அது கண்டிப்பாக இன்னைக்கு உங்கள் மூலமா நம்முடைய மாண்பை பொருந்திய நீதிமன்றத்துக்கு மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு.